ஒரு ராஜா தனக்கு கீழே வேலை பார்க்கும் ஒரு மனிதனை மேன்மைப்படுத்தி தான் கண்ட சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் சொன்னதற்காக அவனை வணங்கவும் அவனுக்கு காணிக்கை செலுத்தி தூபம் காட்டவும் தன் பணியாளர்களுக்கு கட்டளையிட்ட நிகழ்வு கேள்விப்படாத ஒன்று. அதே ராஜா சொப்பனம் அர்த்தம் இரண்டும் சொன்னவனுக்கு உதவியாக இருந்த அவனின் 3 நண்பர்களை தான் உருவாக்கிய தன் சிலையை வணங்க மறுத்ததால் தீயினுள் போடவும் தயாராக இருந்தான். வாருங்கள் பார்ப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களிலே நாம் தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை கற்று வருகிறோம். முதல் உலக அளவிலான அதிபதியான நேபுகாத்நேச்சார் எதிர்காலத்திலே தனது சாம்ராஜ்யம் எப்படி இருக்குமோ என்று சிந்தித்தவனாக தூங்க சென்றான். அவனுடைய தூர தரிசனத்தை கண்ட கர்த்தர் எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை அவனுக்கு அறிவிக்கும்படியாக ஒரு சொப்பனத்தை கொடுத்தார். அவன் கண்ட சொப்பனத்தின் அர்த்தம் அவனுக்கு புரியவில்லை. சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் சொல்லவில்லை என்றால் பாபிலோனின் ஞானிகள் அனைவரையும் கொலை செய்ய போவதாக கூறினான். கர்த்தர் அந்த இடத்துல தானியேலை பயன்படுத்தி தானியேல் மூலம் நேபுகாத்நேச்சாருக்கு அவன் கண்ட மாபெரும் சிலையை குறித்த அர்த்தத்தை கூறுகிறார். பொன்னாலான தலை நேபுகாத்நேச்சார். அதன் பின்வரும் சற்று கீழ்த்தரமான ராஜ்யம் வெள்ளியினாலான பகுதியை குறிக்கிறது. அதுதான் மேதிய பெர்சிய ராஜ்யம். 3வது வர இருக்கும் ராஜ்யம் வெண்கல பகுதியாய் குறிக்கப்பட்டிருக்கிறது. இது கிரேக்க மக்கதோனியா ராஜ்யத்தை குறிக்கிறது. முழங்காலுக்கு கீழ் உள்ள பகுதி அடுத்து வர இருக்கிற ரோம சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது. குறிப்பாய் இறுதியாய் பாதமும் விரல்களும் இறுதியாக உருவாக இருக்கும் ரோம சாம்ராஜ்யத்தை சுட்டி காட்டுகிறது. கவனிங்கள், வாசிக்கிறேன். தானியேல் 2ஆம் அதிகாரம் 44-45 வசனங்கள். அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே, அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும். இனிமேல் சம்பவிக்க போகிறதை மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார். சொப்பனமானது நிச்சயம், அதன் அர்த்தம் சத்தியம் என்றான். இறுதியான உலக சாம்ராஜ்யம் பல தேசங்களின் கூட்டு அமைப்பாயிருக்கும். ஆனால் களிமண்ணையும் இருமையும் போல அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒட்டி கொள்ளாதிருப்பார்கள். இதைத்தான் அந்த 10 விரல்களும் காட்டுகின்றன. களிமண்ணோடு இரும்பு கலந்திருப்பது இறுதியான உலக அரசாட்சியாகும். அதுதான் இன்னமும் அழியாமல் இருக்கும் ரோம சாம்ராஜ்யம். அந்தி கிறிஸ்து அல்லது பாவ மனிதனே இந்த ரோம சாம்ராஜ்யத்தை மீண்டும் கொண்டு வரப்போகிறான். அந்தி கிறிஸ்துவை குறிக்கும் 35 பெயர்கள் வேத புத்தகத்தில் இருக்கின்றன. ஆரம்ப காலங்களிலே நேபுகாத்நேச்சார் முழு உலகத்தையும் ஆண்டது போல இவனும் ஆட்சி செய்வான். வெளிப்படுத்தும் விசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் நாம் பார்ப்பது போல அந்த அரசாங்க அமைப்பு சிறப்பாக இருக்கும். ஆனால் பொறுப்பில் இருப்பவன் தவறான மனிதன். அதுதான் பயங்கரமானது. இதே போலத்தான் நேபுகாத்நேச்சாரும் என்பதை நாம் பார்க்க போகிறோம். இவனைப் போலவே அந்தி கிறிஸ்துவும் இருக்க போகிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவரே ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவாக ஆளுகை செய்வார். அவருக்கு எதிராய் கலகம் செய்யும் அத்தனை பேரையும் நொறுக்கி போடுவார். சங்கீதம் 2:9 பாருங்கள். இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். அவர் அப்படி செய்ய போவதற்காக இன்று நான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. இயேசு வரும்பொழுது அவ்வாறு செய்வது உங்களுக்கு விருப்பமானதாக இல்லை என்றால் இந்த உலகத்தை விட்டு சந்திரனுக்கோ அல்லது வேறு எந்த கிரகத்துக்கோ நீங்கள் சென்று விடுங்கள். இந்த பூமியை அவர் பொறுப்பெடுக்க போகிறார். நீங்கள் இந்த பூமியில் இருந்து எங்கு சென்றாலும் அதையும் அவர் பொறுப்பெடுப்பார். ஏனென்றால் அண்ட சராசரங்களும் அவருடையது. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்தது என்று வாசித்தோமே, அது ஒரு மனிதன் அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே அது குறிக்கிறது. அவர் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். மத்தேயு 21:44 பாருங்கள். இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான். இது எவன் மேல் விழுமோ
அவனை நசுக்கி போடும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆம், அவரே அந்த கல்லாய் இருக்கிறார். ஜீவனுள்ள கல்லாய் இருக்கிறார். அஸ்திபாரமாகிய கல்லாய் இருக்கிறார். எனவேதான் பவுல் இவ்வாறு எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 3:11 போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. நீங்கள் அந்த கல்லின் மேல் விழுவீர்கள் என்றால், அதாவது விசுவாசத்தோடு சாய்ந்து கொள்வீர்கள் என்றால், அவர் உங்களுக்காக சிந்திய இரத்தத்தை மட்டும் நம்பி அவரண்டை வருவீர்கள் என்றால், உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு நான் ஒரு பாவி என்பதை ஒத்துக்கொண்டு வருவீர்கள் என்றால், கொடுக்க வேறு எதுவும் எனக்கு இல்லை என்பதை அறிக்கை செய்து வருவீர்கள் என்றால், நீங்கள் இளைப்பாறக்கூடிய ஒரு சிறந்த கல்லாய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு உருவமாக சொல்லப்படும் பல காரியங்களிலே ஒன்றுதான் கல் என்பது. அவரை குறித்து இரட்சகராகவும் நியாயாதிபதியாகவும் கூறும் வார்த்தை தான் கல் என்பது. உபாகமம் 32:15 நாம் பார்ப்பது போல அவரே இரட்சணிய கன்மலையாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவரே நியாயம் தீர்க்கும் கன்மலையாகவும் இருக்கிறார். கவனிங்கள், வாசிக்கிறேன். உபாகமம் 32:4 அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாய கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். தேவனுக்கு விரோதமாய் கலகம் செய்யும் இந்த பூமியை அடக்கி ஆளும்படி நியாயாதிபதியாக இயேசு எப்பொழுது வருவார் என்பதை குறித்து தான் இந்த தானியேல் புத்தகத்திலே வாசிக்கிறோம். இதன் விவரங்களை வெளிப்படுத்தின விசேஷம் 19 முதல் 21 வரை நாம் பார்க்கலாம். இயேசுவின் வருகை உச்சகட்டமாகவும் பேரழிவாகவும் இருக்கும். இதை குறித்து வேதத்திலே பல இடங்களிலே மீண்டும் மீண்டும் நாம் பார்க்கலாம். அப்படி சொல்லப்பட்டிருக்கிற சில வேத பகுதிகளை கூறுகிறேன், குறித்து கொள்ளுங்கள். யோவேல் 3:2 மற்றும் 9 முதல் 16 வரை, ஏசாயா 34:1 முதல் 8 வரை. மேலும் சங்கீதம் 2 வாசித்து பாருங்கள். ஒரு உன்னதமான நிலையை கொண்டு வருவோம் என்ற பெருமையோடு செய்யப்படும் மனிதனின் ஆட்சி எல்லாமே, நாகரிகம் எல்லாமே அழிக்கப்பட போகிறது. இந்த உண்மைகளை எல்லாம் நம் சிந்தனைக்குள்ளே கொண்டு வர முடியாது. நியாயம் தீர்க்கப்பட்ட ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகம் ஒரு சோதனை ஓட்டத்திலே இல்லை. இயேசுவை இரட்சகராக கண்டுகொள்ளாத சிலர் நான் தப்பித்துக் கொள்வேன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே தேவனுக்கு இடம் கொடுக்க உங்களுக்கு விருப்பம் இல்லையா? ஒருவேளை நீங்கள் சன்மார்க்கராய் வாழ உங்கள் இருதயத்தின் ஆழத்திலே ஒரு வெறுப்பு இருக்கலாம். ஓய்வு நாள் பள்ளிக்கு செல்வதற்கும், ஆலயத்திற்கு செல்வதற்கும், பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் கூட்டங்களுக்கு செல்வதற்கும், சில பரிசுகளை பெற்றுக்கொள்வதற்கும் விரும்புகிறீர்கள். ஒரு ஞாயிறு கூடம் தவறிவிடக்கூடாது என்று நினைக்கிறீர்கள். ஆனால் பிரியமான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் முன் பணிய, அவரை பரிபூர்ணமாய் ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு எளிதானதாக இல்லை என்றாலும், ஒன்று நீங்கள் அந்த கல்லினிடத்திலே வர வேண்டும், அல்லது அந்த கல் உங்களை நோக்கி வருகிறது. அந்த கல் உங்களை நோக்கி வரும் முன்னதாக நீங்கள் அந்த கல்லை நோக்கி வருவது உங்களுக்கு நல்லது. இந்த உலகத்தில் மனிதனுடைய நாட்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க தேவன் வருகிறார். தேவனுடைய ராஜ்யமே நிலைத்து நிற்கும். இந்த உலகம் 1000 ஆண்டுகள் கிறிஸ்துவின் ஆட்சியின் கீழே இருக்க போகிறது. அதற்கு முன் சாத்தானும் பாவமும் ஒரு குறுகிய காலம் கட்டவிழ்த்து விடப்பட போகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 20 பார்ப்பது போல தேவனுடைய ராஜ்யம் நித்தியத்திற்குள்ளே கடந்து செல்லும். தொடர்ந்து வாசிக்கிறேன், கவனிங்கள். தானியேல் 2 46, 47 அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் முகங்குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டான். ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியினால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருட்களை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்றான். ராஜாவின் சொப்பனத்தையும் சொப்பனத்திற்கான அர்த்தத்தையும் தானியேல் கூறிய பொழுது ராஜாவான நேபுகாத்நேச்சார் தானியேலை விழுந்து வணங்குகிறான். அது மட்டுமல்ல, மற்றவர்களும் தானியேலை வணங்க வேண்டும் என்று கட்டளையிட்டான். ஏனென்றால் அவனுடைய அறிவு அவ்வளவுதான். பொருட்களை வணங்கி கொண்டு
ஜீவனுள்ள தேவனை வணங்குவதாய் நினைத்து கொண்டிருந்தான். இவ்வாறுதான் அவன் பரலோகத்தின் தேவனை அறிந்து கொண்டான். தானியேலின் புத்தகத்திலே இந்த அரசனுடைய இதயத்திலே தேவன் மேல் உள்ள விசுவாசம் வளர்வதை நாம் காண முடிகிறது. அவனது வாழ்க்கையில் இருக்கும் இருளை கிழித்து கொண்டு தேவனை குறித்த மெய்யான ஒளிக்குள் அவன் வரப்போகிறான். பாருங்கள், தானியேல் 2ஆம் அதிகாரம் 48, 49 வசனங்கள். பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான். தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்டதின் பேரில் அவன் சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத்நேகோவையும் பாபிலோன் மாகாணத்து காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான். தானியேலோ வென்றால் ராஜாவின் கொலுமண்டபத்தில் இருந்தான். ஆதியாகம புத்தகத்திலே லோத்து பட்டண வாசலிலே நீதிபதிகளிலே ஒருவனாய் இருந்தான். எஸ்தரின் புத்தகத்திலே மொர்தேக்காய் அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பிலே காணப்பட்டான். இப்பொழுது தானியேலும் வெகுமதிகளை பெற்று பொறுப்பிலே அமர்கிறான். அந்த நேரத்திலும் அவன் தன்னுடைய நண்பர்களை மறந்து போகவில்லை. பாபிலோன் ராஜ்யத்திலே அவர்களுக்கும் சிறந்த பொறுப்புகள் கொடுக்கப்படுகின்றன. இளைஞனான தானியேல் மிக பொறுப்பான ஒரு பதவியிலே அமர்த்தப்படுகிறான். சுப்ரீம் கோர்ட்டின் நீதிபதியைப் போல, பாபிலோன் சாம்ராஜ்யத்திலே ஒரு முதலமைச்சரைப் போல அவன் பொறுப்பெடுக்கிறான். இந்த புத்தகம் முழுவதும் நேபுகாத்நேச்சார் எல்லா காரியங்களிலேயும் தானியேலை கலந்து ஆலோசிப்பதை நீங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து தானியேல் 3ஆம் அதிகாரத்திலிருந்தும் சில வசனங்களை பார்ப்போம். தானியேல் புத்தகத்தின் முதல் அதிகாரத்தில் புறஜாதி மக்களின் பழக்க வழக்கங்கள் நியாயம் தீர்க்கப்பட்டன. 2ஆம் அதிகாரத்தில் புறஜாதியின் தேவனை குறித்த அறியாமையின் தத்துவம் நியாயம் தீர்க்கப்பட்டது. 3ஆம் அதிகாரத்தில் புறஜாதி மக்களின் பெருமை நியாயம் தீர்க்கப்பட்டது. கவனியங்கள், வாசிக்கிறேன். தானியேல் 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் 60 முழ உயரமும் 6 முழ அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமபூமியிலே நிறுத்தினான். பின்பு ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் தேசாதிபதிகளையும் அதிகாரிகளையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் பொக்கிஷக்காரரையும் நீதி சாஸ்திரிகளையும் விசாரிப்புக்காரரையும் நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர் யாவரையும் நேபுகாத்நேச்சார் நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேரும்படி அழைத்து அனுப்பினான். உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் என்று ஒரு காலத்தில் அறிக்கை செய்த இந்த நேபுகாத்நேச்சார் அந்த மாபெரும் உண்மையை எவ்வளவு நாட்களிலே மறந்து போனான் என்பது நமக்கு தெரியவில்லை. இப்பொழுது அவன் ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து எல்லாரும் அதை பணிந்து கொள்ளும்படியாக திட்டம் செய்கிறான். பொற்சிலை என்பது பாபிலோனின் செல்வ செழிப்பையும் அதை செய்தவர்களின் கலை திறனையும் காட்டுகிறது. சில வேத பண்டிதர்கள் நேபுகாத்நேச்சார் தனது தகப்பனான நவோபோல்சாரின் நினைவு கூறுதலாய் இதை செய்தான் என்று கூறுகிறார்கள். இன்னும் சிலர் பாபிலோன் தேசத்தின் பேல் எனப்பட்ட தெய்வத்திற்காக இதை செய்தான் என்கிறார்கள். அவன் கனவிலே கண்ட சிலையின் தலைதான் அவன் என்று சொல்லப்பட்டதால் அவனைப் போலவே அந்த சிலை செய்யப்பட்டு இருந்தது என்று சிலர் சொல்லுகிறார்கள். தேவனுக்கு முன் தன்னை தாழ்த்துவதற்கு பதிலாக அந்த சொப்பனம் அவனை பெருமைப்படும்படியாய் செய்தது. சற்றே யோசித்து பாருங்கள். அந்த சிலை 60 முழ உயரமும் 6 முழ அகலமுமாய் இருந்தது. எவ்வளவு பிரம்மாண்டமானதாய் அது இருந்திருக்கும் என்பதை கற்பனை செய்து பாருங்கள். பாபிலோன் தட்டையான ஒரு சமவெளியிலே தான் அமைந்திருந்தது. அதுவும் தூரா என்னும் அந்த சமவெளி ஒரு விமான நிலையத்தை போல இருந்திருக்கும். அந்த சிலை ஒரு 9 மாடி கட்டிட உயரத்திற்கு இருந்திருக்கும். எனவே தூரமான இடத்திலிருந்தும் அனைவரும் காணக்கூடிய ஒரு சிலையாய் அது இருந்தது. இவ்வாறு அந்த சிலையை பணிந்து கொள்வது நேபுகாத்நேச்சாரை பணிந்து கொள்வதற்கு சமமாயிருந்தது. அரசாங்கத்தின் எல்லா அதிகாரிகளும் தலைவர்களும் அந்த பொற்சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து விட்டார்கள். ராஜ்யத்திலே முக்கியமான பொறுப்பில் இருந்தவர்கள் மட்டுமே அழைக்கப்பட்டிருந்தார்கள். இதில் கலந்து கொள்ளுகிறவர்கள் இதை குறித்து மக்களிடத்திலே பின்னாலே பேச வேண்டும். எனவே முதலாவது பொறுப்பில் இருக்கிறவருடைய மனது ஒருமுகப்படுத்தப்படுகிறது. இந்த கூட்டமும் ஒரு தேர்தல் கூட்டமாய் நிற்கிறது என்று சொல்லலாம். இந்த பொற்சிலையை
எந்த எண்ணத்தோடு நேபுகாத்நேச்சார் செய்தான் என்பதை குறித்து 3 காரியங்களை நாம் பார்க்கலாம். முதலாவதாக, இந்த உலக சாம்ராஜ்யத்தை அவனுக்கு கொடுத்த தேவாதி தேவனுக்கு எதிராக நேபுகாத்நேச்சார் கலகம் செய்யும் வண்ணமாய் இந்த பொற்சிலையை செய்தான். உலகத்தின் காரியங்களை தனக்கு வெளிப்படுத்திய தேவனிடத்திலே நன்றியுடையவனாய் அவன் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அவன் தேவனுக்கு விரோதமான கலகத்திலே இறங்குகிறான். இரண்டாவதாக, தனக்குத்தானே புகழ் உண்டு பண்ணும்படியாக, தன்னுடைய பெருமையை வெளிப்படுத்தும்படியாக இந்த சிலையை செய்தான். பின்னான காலங்களிலே ரோம சக்கரவர்த்திகளும் விதமாகவே முயற்சி செய்தார்கள். மூன்றாவதாக, இந்த பொற்சிலையை உண்டு பண்ணியதின் மூலமாய் எல்லா மொழி பேசும் எல்லா இன மக்களும் தனது ராஜ்யத்தின் கீழே ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்ற வாஞ்சையினாலே அவன் இதை செய்தான். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், உலக அளவிலான ஒரு சமயத்தை உண்டு பண்ண முயற்சிக்கிறான். பிரியமானவர்களே, இது பாபேல் கோபுரத்தின் செயலை போலவே காணப்படுகிறது. இன்றைக்கும் உலக அளவிலான ஒரு சமயத்தை உண்டாக்க பல முயற்சிக்கிறார்கள். ஆனால் பிரியமானவர்களே, அப்படி முயற்சி எடுப்பவர்களும் இயேசு கிறிஸ்துவை விட்டுவிட்டார்கள். இந்த முயற்சிகள் அனைத்துமே ஜீவனுள்ள தேவனாய கர்த்தரை தொழுது கொள்வதற்காக மாத்திரமல்ல, உண்மையை சொல்லப்போனால் அவருக்கு எதிர்த்து நிற்பதற்காகத்தான். இந்த முயற்சியே மகா உபத்திரவ காலத்திற்கு நேராக மக்களை வழிநடத்தப் போகிறது. அப்பொழுதுதான் பாவ மனிதனாயின அந்தி கிறிஸ்து தோன்றுவான். இது எப்பொழுது நடைபெறும் என்றால், உண்மையான திருச்சபை இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின் நடைபெறும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பூரணமாய் விசுவாசிக்கும் ஒவ்வொருவரும் என்ன நிறமாக இருந்தாலும், எந்த சபை பிரிவினராக இருந்தாலும், என்ன மொழி பேசுகிறவர்களாக இருந்தாலும், தங்கள் ரட்சிப்பிற்கு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களாக இருப்பார்கள் என்றால் அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். நிகழ்ச்சியை கவனித்துக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, ஏற்கனவே கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் அறிந்த பின்னரும் நேபுகாத்நேச்சார் தான் உண்டு பண்ணின ஒரு சிலையின் முன் மக்கள் தாழ விழுந்து பணிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பது எத்தனை துணிகரமான ஒரு பாவம். என்னை தவிர உங்களுக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று மிக தெளிவாய் கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கிறார். எல்லா மனுக்குலமுமே அண்ட சராசரங்களையும் படைத்த ஆண்டவரை மட்டுமே தொழுது சேவிக்க வேண்டும் என்றுதான் அவர் விரும்புகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை இதற்கு முன் அவரை குறித்து அறிந்து கொண்டதில்லை என்றால், நீங்கள் நினைவிலே கொள்ள வேண்டிய முதல் சத்தியம், தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தரே இந்த அண்ட சராசரங்களையும் பூமியையும் உண்டாக்கினவர். மனிதனுடைய பாவங்களை நிவர்த்தி செய்ய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து உயிரோடு எழுந்திருக்கிறார். இதை விசுவாசித்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தரை மட்டுமே சேவிக்க ஒரு திட்டவட்டமான தீர்மானம் செய்யுங்கள். கர்த்தரையும் அவருடைய வல்லமையையும் அறிந்த ஒருவராய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால், வாழ்க்கையில் எல்லா காரியங்களுக்காகவும் அவருக்கே நன்றி சொல்லி வாழுங்கள். வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்திற்காகவும் அவர் மேலேயே நீங்கள் நம்பிக்கை கொண்டு அவருடைய கரத்தையே எதிர்நோக்குங்கள். ஜெபம் செய்வோமா? எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் ஆண்டவரே, நேபுகாத்நேச்சாரை நீர் எல்லா உலக ஜனங்களுக்கு மேலாக உயர்த்தினீர். என்றாலும் உம்மை அறிந்து கொண்ட பொழுது உம்மை மட்டும் தொழுது சேவிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலிருந்து வலுவிலகி போனது போல, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரும் உம்மை அறிந்து கொண்ட பின் தங்கள் சொந்த வழியிலே தங்களுக்கு விருப்பமான கடவுளை தங்களுக்கு உண்டு பண்ணி கொள்ளாமல் உம்மையே என்றென்றும் சேவிக்க கிருபையை தாரும். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும், ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து எங்கள் பாவத்திற்காக மரித்தார் என்பதை புரிந்து கொண்டு விசுவாசித்து பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பின் நிச்சயத்தையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள நீரே அருள் புரிய வேண்டும் என்று கேட்கிறோம். குடும்பத்திலே தேவையோடு இந்த நிகழ்ச்சியை கவனித்துக் கொண்டிருக்கிறவர்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எனக்கு அறிவு இல்லையே, அறிவில் குறைவாக இருக்கிறேனே என்று சொல்லி யோசிக்கிறவர்களுக்கு நீர் ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்களிலே பிளவுபட்ட குடும்பங்கள் உண்டாண்டவரே, உம்மை தலைவராய் முழுமையாய் ஏற்றுக்கொண்டு உலகம் ஒருங்கிணைக்கப்பட்டது போல குடும்பங்கள் ஒருங்கிணைக்கப்பட ஒரே கருத்துள்ளவர்களாய் வாழ தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள உண்மையான அன்பும் சமாதானமும் ஐக்கியமும் நல்லவ கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று கேட்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
பிரியமானவர்களே, இந்த தானியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தை தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள். இது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருடைய கிருபை உங்களை இன்றும் என்றும் தாங்குவதாக. ஆமென். அவரின் கிரியை எப்படிப்பட்டது? அவரின் கிரியை எப்படிப்பட்டது? ஆப்ஷன் ஏ சத்தியமானது, ஆப்ஷன் பி உத்தமமானது, ஆப்ஷன் சி நியாயக்கேடில்லாதது. இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். அன்பு நேயர்களே, இந்த நாளிலும் கூட தம் உள்ளங்கைகளில் உங்களை வரைந்து இருக்கும் தேவன் உங்களோடு கூட பேசியிருப்பார் என்று நம்புகிறோம். ராஜாக்களை சிம்மாசனத்தில் வைப்பதும் இறக்குவதும் அவர் கையில் இருக்கிறது. நம் தேவன் மகத்துவம் உள்ள தேவன் என்று சொல்லி இன்றைய நாளின் வேத ஆராய்ச்சி மூலமாக பார்த்தோம். அவருடைய ராஜ்யமே நிலையானது. இப்படிப்பட்ட தேவனை நாம் கிட்டி சேர்வோமாக. தேவனின் மகத்துவத்தை கண்ட பிறகும் அதை மறந்து தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்த சிலை செய்த நேபுகாத் நேச்சார் போல இருக்க வேண்டாம். நல் மெய்ப்பராம் இயேசு கிறிஸ்து மகத்துவமுள்ள தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்த உதவி புரிவாராக. நம்முடைய வாழ்வின் சுய சிலைகள் என்ன? நம் பணம், பட்டம், பதவி, திறமை, மன்னிக்க முடியாத தன்மை, எது ஒன்று இருந்தாலும் தேவன் அருவருக்கிறார். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெறுவீர்கள். மத்தேயு 21:22.